வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்பீச்சும் என்ட்ரியும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. மாஸ் என்ட்ரி கொடுத்துருந்தாரு, வேறு லெவலில் என்ட்ரி. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியில். ஸோ ஒரு சொன்ன மாதிரியே வந்து 2000 பேருக்கு தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணவங்களுக்கு எல்லாருமே தளபதி அவர்கள் பார்த்துட்டு போனார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போனோன்னே வேறு லெவல் என்ட்ரி. ஸோ தளபதியோட ஸ்பீச் வந்து எப்போவுமே எதிர்பார்த்த மாதிரியே ஃபயராக இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபயர் ஸ்கொயராகவே பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு வேறு லெவலில் தெரியான ஸ்பீச்சாக தான் இருந்துச்சு. டைரக்ட் அட்டாக்கு கேள்விப்பட்டி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தோன்னா இறங்கி அடித்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்குமே. அவர் பேசின பேச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் பேசியிருந்தார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்தம்போது தற்குறி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சரியான ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாரு. ஸோ மக்கள் ஓட்டு போடுறதுக்காக தான் நாங்களும் வந்திருக்கோம், நீங்களும் வந்திருக்கீங்க. இவ்வளோ வருஷமாக நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்கன்னா எங்களை நீங்கள் தற்குறின்னு சொல்கிறீங்க. அப்போ ஓட்டு போடுற எங்களை வந்து தற்குறி சொல்லும்போது ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களே உங்களுக்கு, அப்போ நீங்கள்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ தக்க ஒரு பதிலடி சொல்லிகிட்டு இருந்தார். தற்குறின்னு சும்மா சும்மா சொல்லிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி தளபதியோட ஸ்லாங்லேயே வந்து ஒரு போடு போட்டிருந்தாரு. ஏன்டா இந்த விஜயை தொட்டேன்னு ஃபீல் பண்ணுவீங்க, இது தற்குறி கூட்டம் இல்லை, உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்க போகிற கூட்டம், சும்மா பிளாஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரியும் வேறு லெவலில் வெறித்தனமாக பேசினார். சில நல்ல விஷயங்களையும் வந்து பேசினார். அதை வந்து திட்டமிட்டுதல் பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அந்த விஷயங்கள் பற்றி சொல்லும் போதும் தளபதி அவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து ரெஜிஸ்டர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் சும்மா எதுவும் சொல்ல மாட்டான், ஒன்று சொன்னால் அதை செய்யாமல் விட மாட்டான் அப்படிங்கிறத தெளிவாக ரெஜிஸ்டர் பண்ணார். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் தளபதி விஜய் அவர்கள் அதிகமாக பேச மாட்டார், ஆனால் அவரோட செயல் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக அரசியல்லையுமே வந்து வேறு லெவலில் ஒன்று காட்டுவார் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்குது. அதை தான் அவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிறத. என்னென்ன பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிற சில வாக்குறுதிகள் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த டைமில் வந்து அதை சொல்லிக்கிட்டு தளபதி அவர்கள் சொல்லும்போது ஆட்சிக்கு வந்தால் என்ன வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பேசினார். அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வேறு லெவல் இருந்துச்சு. அப்போ வந்து அரங்கமே அதிர்ந்துச்சு. நாங்கள் இன்னும் இறங்கி அடிக்கவே ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளே கதறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவோட கொள்கை என்னங்கிறீங்க, கொள்கையே இல்லை அப்படிங்கிறீங்க. தாவேக்காவோட கோட்பாடு பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், தாவேக்காவோட இலக்கு எல்லாருக்கும் எல்லாமும், தாவேக்கா பயணிக்கும் கொள்கை பாதை வந்து மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படிங்கிறதையும் வெளிப்படையாகவே தெளிவாகவே பேசியிருந்தார். அதே மாதிரி பாடலும் ஒன்று பாடியிருந்தார். பவள பிள்ளா பாப்பா நீ பாசாங்க காட்டாத பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாய் மூடி சைகை காட்டினது வந்து வேறு லெவலில் இப்போ ட்ரெண்டிங்கு. ஸோ தளபதி அவர்கள் வந்து இந்த மக்கள் சந்திப்பில் வந்து வேறு லெவல் ஃபயர் மோடில் இருந்தாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து தெரிய விடுற மாதிரி பேசிட்டார். சத்தமே இல்லாமல் சம்பவம் பண்ணி தான் பார்த்துருக்கோம். இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே பிளாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கான்ஃபிடண்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.